ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே மீட்டர் செக் பண்ணோம் அப்படின்னா சென்டிமீட்டரில் செக் பண்ணணும். இது வந்து இன்ச் டைப்பு. இது நம்ம மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் 80 பாயிண்ட் அப்படின்னு இதில் தான் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களோட கிளாத்தை பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி வந்து கரை சைடு ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து மடிப்பு பகுதி இருக்கும். எப்போதுமே மடிப்பு பகுதி சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். வேறு எந்த சைடும் நீங்கள் வந்து மார்க் பண்ணக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், இந்த ஒரு ஓரத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக தெரியுதா? இந்த ஒரு ஓரம் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மிச்ச கிளாத்தில் இந்த சைடு வந்து விட்டுருங்க. இந்த சைடு இப்படி வந்து விட்டுருங்க, சரிங்களா? ஓகேங்களா? மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் இந்த இடம் வந்து நம்ம இடுப்பை மடித்து அடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1.5 இன்ச் விட்டுடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இந்த இடம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அளவு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேராக கோடு போட்டுடலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு போட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெட்டையாக மடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் வந்து புரியலன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸ்கிப் பண்ணி விடாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கணும், ஓகேங்களா? கோட் தெரியுது பாருங்கள். இந்த கோட்டுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் இருக்கணும். சமமாக மடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அகலம் பத்தாமல் போயிடும். சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸை, சரிங்களா? நல்ல ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஒரு மடிப்பும் கவனிங்க, இடுப்போட இந்த மடிப்பும் ப்ளவுஸோட இந்த மடிப்பு சமமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வர இடம் தான் இந்த இடத்துல வரும். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம கழுத்து மார்க் பண்ணுவோம். முதுகு சைடு வரக்கூடிய இடம் இது. அதனால் இது வந்து மடிப்பாக இருக்கா, இதுவும் மடிப்பாக இருக்கணும். நீங்கள் வெட்டு இருக்க பக்கம் வந்து வச்சிடாதீங்க, சரிங்களா? புரியுதா? அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா இப்படி கிட்டத்தில் நெருக்கி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நல்லாவே நெருக்கிக்கோங்க. இதுவும் சமமாக இருக்கணும். இந்த கோட்டுக்கு மேலே இந்த ஜாக்கெட் இருக்கணும். புதுசாக வைக்கும்போது கொஞ்சம் வந்து குழப்ப தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இப்படி வந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக வந்து அழகாக வந்துடும். புரிஞ்சுங்களா? கோட்டுக்கு மேலே இதை வந்து நீங்கள் கவனிக்க வேணாம். இந்த கோட்டை கவனிச்சுக்கோங்க, கோட்டுக்கு மேலே இருக்குது, அவ்வளோதான். பார்த்திங்களா? ப்ளவுஸ் வந்து ரொம்ப நேராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு ஜஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரையலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அகலம். நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுதான் அகலம். தமிழ்லேயே சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 2 மார்க் பண்ணணும். ஒன்று அகலத்துக்கு, இன்னொன்று கையோட இறக்கத்துக்கு. ஆம்கோல்னால் இது தான், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து எண்டு முடியுது, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? கையோட அடிப்பகுதி கிளாத் இருக்குது பாருங்கள், தெரியுதில்ல? இந்த இடத்துல இங்கே ஒரு மார்க் ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. 2 மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ண வேணாம், அப்படி விட்டுருங்க, சரிங்களா? அடுத்ததான் நம்மளோட ப்ளவுஸோட உயரம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகேவா? இப்போது கையோட ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், தெரியுதா? கையோட ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க். ஷோல்டருக்கு இந்த கழுத்தோட ஓரம் இந்த இடத்துல ஒரு மார்க். ஒரு சிலருக்கு வந்து இந்த இடம் அகலமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து கழுத்து அகலம் கம்மியாக இருக்கலாம். நெக்கு வித்து வந்து இதுதான் பார்த்திங்கன்னா தோள்பட்டை, ஷோல்டர். இது வந்து ஷோல்டர் கிடையாது, இது கழுத்து அகலம் தான். இதுதான் ஷோல்டர், கவனிச்சுக்கோங்க. இப்போ 2 இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கழுத்தோட இறக்கத்தை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது,
அதே மாதிரி கழுத்து அகலம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு கழுத்து அகலமாக போயிடும். இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்ததான் இந்த ரவுண்டோட சென்டர்கிட்ட அடியில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். புரிஞ்சுங்களா? சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அங்கங்கே மார்க்காக இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக கோடு போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கோடு, தையலுக்கு ஒரு கோடு, அரைஞ்சு விட்டுருங்க. நீங்கள் புதுசாக தைச்சி பழகினீங்கன்னா அரைஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? இது வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொன்று தையலுக்கு வந்து விட்டுருங்க, இந்த இடத்துலையும் தையலுக்கு விட்டுருங்க. இந்த சைடு தையல் பிடிப்போம், அந்த சைடு தையல் பிடிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துலையும் தையலுக்கு விட்டுருங்க, இந்த இடத்துலையும் தையலுக்கு விட்டுருங்க. புரிஞ்சுங்களா? அப்போ வந்து இது வந்து இந்த நேர் தான் போகும். உங்களுக்கு தெரியுதா? இப்படி போகாது இல்லையா? இதுனா இந்த புள்ளி 3ஐயும் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். தையலுக்கு விட்ட இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரைஞ்சி பார்த்துட்டு திக்காக வரைங்க. திக்காக வரைஞ்சிட்டு அழிக்க வேணாம். ஓகேங்களா? ஜாயின் மட்டும் பண்ணால் போதும். புரிஞ்சுங்களா? இது ஒன்று மார்க் பண்ணிட்டோம். ஆம்கோலை மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல தையலுக்கு விட்டுருங்க, இந்த இடத்துலையும் தையலுக்கு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கேல் வச்சு பார்க்குறேன், வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு வரையலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக வருது. ஸ்கேல் இப்படி தான் வரையணும். ஓகேங்களா? இந்த புள்ளி 3ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்படியே வரைஞ்சோன்னா சரியாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக வருது, நான் வரைகிறேன். ஓகேங்களா? இதை மாதிரி தான் ஸ்கேல் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த 3 புள்ளியை ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருங்க, கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுங்களா? வரைஞ்சிட்டோமா? தையலுக்கு விட்டுட்டு வரையணும், கவனிச்சுக்கோங்க. ஸ்கேல் இல்லைன்னா கையிலே நீங்கள் வரைஞ்சிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த நேரம் வந்து கோடு போடலாம். இதுதான் துணியோட அளவு. சரிங்களா? ஒரு ஸ்கேல் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். எதுக்குன்னு தெரியுமா? தையல் வந்து பிடிப்போம், தேவைப்பட்டுச்சுன்னா பிரித்து விடுவோம் இல்லையா, அந்த இடம் இதுதான். இதுக்குள்ளே தான் அவங்களோட உடம்பு. இதுக்கு வெளியில் தையல் தான் போட போகிறோம். அதனால் ஒரு ஸ்கேல் விட்டுடலாம், மேலேருந்து கீழே வரைக்கும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம். கழுத்தை மட்டும் லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு வந்துடுங்க. சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியலைனாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லித்தரேன். புதுசாக தைக்கிறவங்கனால பொறுமையாக சொன்னால் தான் புரியும். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல டாட் பிடிச்சி தையல் பிடிச்சா சரியாக வந்துடும். நீங்கள் தைக்கிற வீடியோ பாருங்கள், எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோ அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே மார்க் பண்ணல அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்படி கிராஸாக எடுத்தோன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி கிராஸாக தான் நீங்கள் வரையணும். அதனால் இந்த கிளாத் வந்து ஃப்ரண்ட் சைடு பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் நேராகவே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். புரிஞ்சுங்களா? டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கு விட்டுருக்கீங்களான்னு கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தையலுக்கு விடாமல் வரைஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தாது. இதை மட்டும் கட் பண்ணுங்கள். சரிங்களா? குறுக்கால கட் பண்ணாதீங்க. இது வந்து பட்டன் பீஸுக்கு வந்து தேவைப்படும். பட்டன் பீஸுனால் ஊக்குப்பட்டி தான். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து டெய்லரிங் கிளாஸில் ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இதையும் கட் பண்ணணும் இதையும் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கட் பண்ண வேணாம், இந்த இடத்துல தையல் பிடிப்போம், இதைத்தான் கட் பண்ணணும். எப்பயுமே அவுட்லைனில் இருக்க ரவுண்டை தான் கட் பண்ணணும். சரிங்களா?
நான் கட் பண்ணுறதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அளவு ப்ளவுஸ் மட்டும் உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை, அழகாக இருக்குது. கட் கொடுத்துருங்க. இந்த இடத்துலலாம், இந்த இடத்துல நம்ம மடிச்சு அடிப்போம், இந்த இடத்துல நம்மளோட அகலம் கட் கொடுத்துக்கோங்க. தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். சரிங்களா? அடுத்து நம்ம கை வரையலாம். பார்த்திங்களா?